இது இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து நல்ல விசேஷமாக இருக்கும். அந்த காலத்தில் எந்த மருத்துவ வசதியும் இல்லாத காலத்தில் இங்கே வந்து சித்தர்கள் வந்து அப்போவே வந்து கபால அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. ஒரு மன்னருக்கு வந்து தன்னுடைய தலையில் வந்து ஒரு தேரை இருக்கும். தேரை வந்து அந்த காலத்திலே இது வந்து கபால அறுவை சிகிச்சை, கபாலத்தை ஓப்பன் பண்ணால் தான் அதை எடுக்க முடியும்னு இருக்கும். கபால அறுவை சிகிச்சை எந்த வசதியும் இல்லாத போதும் கபால அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த மன்னரை வந்து இங்கே காப்பாற்றினாங்க. சித்தர்கள் அந்த மாதிரி மகத்துவமான சித்தர்கள்லாம் வாழ்ந்து வந்த இடம் இது. அதனால் அனைவரும் வாங்க, வந்து முருகன் அருள் பெற்று செல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த தோரணமலையானது நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த திருத்தலத்திற்கு வந்து மிக அருமையாக தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருத்தலத்திலே சென்னையிலிருந்து வரக்கூடிய எங்களுடைய மயிலாப்பூர் நண்பர்கள் பலர் இந்த திருத்தலத்திற்கு வந்து தரிசனம் பண்ணிய பிறகு மிக அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கிறது. மேலும் ஒரு நாள் அதிகாலை, இதே தைப்பூசத்தில் அதிகாலை எங்களுடைய குழுவிலிருந்து ஒருவர் அதிகாலை 4 மணிக்கு இங்கிருந்து கிளம்பி மேலே மலையில் தரிசனம் பண்ண சென்றவர் செல்வதற்காக முதலில் படியில் ஏறும்பொழுது அவருக்கு யாரும் துணையும் இல்லை. திடீரென்று ஒரு பெரியவர் வந்தார். மிக அருமையாக கூட வந்து, என்னம்மா நீ மட்டும் தனியாக போகிற, உனக்கு நான் வேணால் துணைக்கு வரட்டுமா என்று கேட்டார். அந்த அம்மாவும் அவரும் மலை மேலே ஏறி போனாங்க. மலை மேலே ஏறி போய் தரிசனம் முடிச்சுட்டு திருப்பி வர்றப்ப பார்த்தா யாருமே இல்லை, அந்த பெரியவரையும் காணோம். அப்படி வந்து முருகன் வந்து அந்த பெரியவர் மூலியமாக அந்த பெரியவர் அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தது. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது இந்த தோரணமலை முருகனோட பக்தி, அவரோட அருள் வந்து கடாட்சம் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் வந்து தரிசனம் பண்ணணும்னு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் பாண்டி. நான் சென்னை மயிலாப்பூர்லேருந்து வந்திருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் முன்னே நல்லாவே படிக்க மாட்டேன். இங்கே முருகருக்கு அடிக்கடி இங்கே அப்பா கூப்பிட்டு வரும். ஒரு 2 வருஷமாக மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். அப்போ ஃபுல்லாக மலையில் ஏறையில் அங்கே ஒரு சொனை உண்டு. அந்த சொனை உயரமான மலை. அந்த சொனையில் தண்ணி குடிக்கையில் ஃபுல்லாக எனக்கு அடிக்கடி படிப்பு வரும். இப்போ முன்ன எனக்கு அடிக்கடி தலைவலி வரும். இப்போலாம் அது கிடையாது. என் பேர் சந்துரு. நான் 8th படிக்கிறேன். கட்டேர்பட்டி. அனைத்து முருக பக்தர்களுக்கும் அன்பான வணக்கம். இது தென்காசி மாவட்டம் தோரணமலை ஸ்ரீமுருகன் தைப்பூச திருவிழா மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த திருவிழா டயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பக்தர்கள், நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு வந்து 20 வருஷமாக மாலை போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து விரதம் இருந்து தைப்பூசத்துக்கு பாத யாத்திரையாக நாங்கள் ஊர்வலம் வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்போது முருகருடைய ரதம் கட்டி முருகர் சப்பர ஒரு வீதி உலா பவனி வரும். முதல்ல நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் மாலை போட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நினைக்கும் போது பார்த்தா முருகருடைய அருள் அப்படியே பொங்கி வடிகிறது என்று தான் சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வருபவர்களுக்கு தீராத நோயெல்லாம் உடனே தீரும் என்பது ஐதீகம். மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா விவசாயம் செழிப்பதற்கு வர்ணகலச பூசை மிகவும் சீரும் சிறப்புடன் இங்கு நடைபெறும். அதற்கு பிறகு வைகாசி விசாக திருவிழா, சித்திரை 1 இந்த திருவிழாக்களில் வந்து பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். மேலும் இந்த முருகன் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கேட்ட வரங்கள் அனைத்தும் தரக்கூடிய ஒரே முருகன் தோரணமலை முருகன் தான். என் பேர் ரெமினா. நான் வந்து ஆவடையானூரில் இருந்து வர்றேன். ஆனால் நாங்கள் வந்து தோரணமலை முருகன் கோயில் வந்து எல்லா பேருக்குமே நல்லா இப்போ தெரியும். இதுக்கு முன்னால் வந்து இந்த கோயில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு எப்படி வருவாங்களோ அதுக்கு மேலே இப்போ நிறைய பேர் பாத யாத்திரை வராங்க. பௌர்ணமிக்கு தைப்பூசத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா அருள் நிறைய கிடைக்குன்ட்டு மக்கள் எல்லா பேருமே நம்பி இதே போல் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் கிரிவலம் நடக்குது. இதுலேயும் பக்தர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டு முருகரோட அருள் பெற்று எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அதாவது இந்த தோரணமலை முருகன் கோயில் வந்து
இப்போ தற்சமயமாக கடந்த ஒரு 5 வருடமாக கொரோனாக்கு அப்புறம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்குது. முன்னாடி வந்து பிரசித்தி பெற்றது, இப்போ ரொம்ப இதாக இருக்குது. நாங்களும் வருஷம் அங்கே வாரோம். என்னன்னா இப்போ வந்து ரொம்ப அதாவது தமிழ் கடவுள் இப்படி முருகன் இப்படி நம்ம அந்த சிவன் கோயில் எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ வழிபாடு வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கனால பக்தர்கள் வந்து வருகை வந்து வருடத்துக்கு வருடம் அதிகரிச்சுட்டு வருது. போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்து மிகவும் சிறப்புமாக, அதாவது காலையிலேருந்து கூட்டங்கள் வந்து அலைமோதுது. போன டைம் மதியத்துக்கு மேலே தான் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு காலையிலே அதிகாலையிலே முதற்கொண்டு கூட்டம் இருக்குது. இந்த ட்ரிப்பு வரிசை கட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நல்ல சிறப்பாக செஞ்சுருக்காங்க. மற்றபடி கீழே வந்தவங்க வயிறார உணவருந்துக்கிட்டு போகிற மாதிரி அன்னதானமும் நல்லா மிகச்சிறப்பாக இருக்குது. நல்ல சிறப்பாக அதாவது எப்படி சொல்ல நல்ல டேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த அன்னதான வழங்குகளுக்கும் இந்த தோரணமலை முருகன் கோயில் அரங்காவல் குழு தலைவர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு. வணக்கம் ஐயா, நான் கோயத்துப்பேரி கிராமத்துலேருந்து வரேன். நாங்கள் வருஷம் வரோம். இது ஒரு 40வது வருஷம் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எப்போது இல்லாமல் இந்த வருஷம் அதிகமாக கூட்டம் இருக்குது. அதிகமான கூட்டம். இந்த சொடையெல்லாம் அடைச்சிட்டாங்க. சொடையில் குளிக்கலாம்னு நினச்சி வந்தோம், சொடையில் குளிக்க முடியல. இந்த ட்ரிப்பு ரொம்ப கூட்டம் இருக்குது. இங்கே கொஞ்சம் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். தண்ணீர் வசதிலாம் மேலே இல்லை, 2-3 இடத்துல. அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. ஆண்டு வராங்க. இப்போ முதல்ல தான் வரலையா? ஆமாம், வருஷம் வந்துக்கிட்டு இருக்கோம். 40 வருஷமாக வரோம். 101 பால் கூட எடுத்து வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பு அதுக்கப்புறம் அளவு குத்தி வந்திருக்கோம். எடுத்து வந்திருக்கோம். பரவாயில்ல, இந்த ட்ரிப்பு நல்லா இருக்கு, நல்லா சிறப்பாக இருக்கு. சப்பரம் கொண்டு வந்திருக்கோம். சப்பரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எங்கள் ஊர் சீர் சிறப்பாக இந்த வருஷம் நல்ல முறையில் அன்னதானம் இருந்து எல்லாம் நல்ல முறையில் கொடுக்காங்க. இது வருஷம் இதோட பெருசு மேலும் மேலும் சிறக்கணும்னு இந்த தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலுக்கு 50 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒத்தையடி பாதையாக இருக்கும்போது நாங்கள் நடந்து வந்திருக்கோம். ஒரு கல் ஏறினா ஒரு கல் சறுக்கும். அப்படி ஒத்த பாதை இருக்கும்போதே நாங்கள் வந்தோம். அதனால் இந்த முருகன் அருளால் எனக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கோயிலுக்கு கல்யாண மண்டபத்திலேருந்து நடைபாதையிலேருந்து மேலே போயிட்டு வர லைட்டு அரேஞ்ச்மெண்ட் வர நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைய பொதுமக்கள் வந்து அதிகமாக வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு அதிகமான கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல சிறப்பாக கோயிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தரிசனம் நல்ல முறையில் இருந்துருக்கு. பெண்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தோரணமலை கோயிலுக்கு ராஜாங்கபுரம் பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் ஒரு தோடம் வச்சுருக்காங்க. டாக்டர் தர்மராஜன் அவர் பெரிய ஒரு கொடை வள்ளல். எந்த கோயிலுக்குனாலும் சரி தான் அன்பளிப்பாக அள்ளி வாரி வள்ளல் மாதிரி வழங்கிக்கிட்டு இருக்க தர்மராஜ் அவர்களுக்கு கோடி நன்றி தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் பக்கத்துல எல்லாம் தோடம் வாங்கினதுனால எங்களுக்கு நல்ல அறிமுகம், நல்ல முறையில் எங்களுக்கெல்லாம் செய்வார். எங்கள் ஒரு கோயிலுக்கெல்லாம் வந்து தரிசனம் பண்ணி நல்ல முறையில் டொனேஷன் கொடுத்து எல்லா கோயிலும் வளர வச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய குடும்பங்கள் வாழ வாழ்த்துக்கிறோம். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன். ஆனால் நல்லா நல்ல தவறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா முருகனை பற்றி புகழ்ந்து பேசலாம். பேசணும்னா எவ்வளவோ பேசலாம். நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். நல்ல முருகன் வந்து நல்ல யோகத்தோட நல்ல என்ன வரமும் தரதுக்கு தயாராக இருக்கார் அவர். நீங்கள் யோகத்தோடு நீங்கள் முருகனை கும்பிட்டாலே போதும். உங்களுக்கு நல்ல திருமணம், கல்யாணம், குழந்தை பாக்கியம், எல்லா பாக்கியமும் உங்களுக்கு சொத்து சோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த தோரணமலை முருகன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாரி வாரி வழங்குவார். நல்ல யோகத்தோடு நல்ல நீங்கள் நினச்சதெல்லாம் எதை நினச்சி வந்தீங்களோ அந்த காரியமெல்லாம் வெற்றி ஆகும். முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தோரணமலை முருகனுக்கு அரோகரா. இந்த தைப்பூச திருநாள் ஆனது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும். இங்கே வந்து எல்லாரும் சாமியோட தரிசனம் பெற்று செல்லும் போது அவங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேருது. நாங்களே ஒரு நல்ல விஷயங்கள்லாம் முருகர் மூலிமா நிறைய கிடச்சிருக்கு. நாங்களும் மாலை போட்டு வருஷம் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வருவோம். இந்த தைப்பூசம் நாளானது பார்வதி தேவி வந்து முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம முருகப்பெருமானை நம்ம வேண்டிக்கிட்டோம்னா
நமக்கு எல்லா வரமும் கிடைக்கும். அவருக்கு பிடிச்சதே அவரோட புகழை எல்லா இடத்துலையும் நம்ம பரப்பணும். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே தோரணமலை வந்ததில். வணக்கம், நாங்கள் வீரசியாமிலேருந்து வருகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்லா இருக்குது, தரிசனம் நல்லா இருக்குது. ஏன்னா நடக்கத்தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் கீழே இறங்கல எல்லாம் விறுவிறு நடந்து வந்துட்டோம். தண்ணி எல்லாம் நல்ல சௌகரியமாக இருந்துச்சு, எல்லாமே வணக்கம், நாங்கள் வீரசிகாமணிலேருந்து வந்திருக்கோம். தோரணமலைக்கு தான் முதல் வாட்டி வந்தோம். நல்லா தரிசனம் கிடச்சது, நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். நன்றி. எனக்கு பொட்டல் புதிர். நான் இந்த தோரணமலைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி தைப்பூசத்தினால் கண்டு கழிக்கும் திருக்கல்யாணம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கிறேன். இந்த தோரணமலைக்கு நான் வருஷந்தூர் வந்துருக்கேன். எனக்கு வாழ்க்கையில் நல்லது ஒரு ஏற்றங்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. இந்த தோரணமலையில் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கபாலா ஒரு அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்திருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சை நல்ல சிறப்பாக நடந்திருக்கு. இந்த வருகின்ற இந்த தோரணமலை முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு வருகின்ற மக்களுக்கு எந்த குறைபாடுகள் கிடையாது. எல்லாமே மலை ஏறுவதற்கு படிகள் நல்ல சிறப்பாக இருக்காங்க. அதுக்குள்ளே முருகனை வணங்குவதற்கு நல்ல ஏற்பாடுகளும் இருக்காங்க. இதற்கு திருக்கல்யாணம்லாம் நல்லா சிறப்பாக செழிப்பாக எல்லா பக்தர்களும் பார்ப்பதற்கு நல்ல சந்தோஷம் பார்ப்பதற்கு நல்ல பாக்கியங்களும் கிடைத்திருக்கிறது. அடுத்தது கல்யாண மண்டபத்தில் அன்னதானங்கள் நல்ல சிறப்பாக கிடைத்திருக்குது. நான் வருஷந்தோறும் இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறேன். நான் வந்து கொண்டு நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலக மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும், ஊர் மக்கள் நல்லா இருக்கணும். இந்த ஆண்டவரை கொடுத்து வரம்படி முருகன் பெருமாள் வெற்றிவே முருகனுக்கு அரோகரா, வீரவே திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அரோகரா. வணக்கம். பக்தர்கள் அனைவருக்கும் பாத வணக்கங்கள். தோரணமலையின் முருகன் அருள் பெற்று செல்ல வருகை தந்திருக்கும் அனைத்து பக்தர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இது தேரையர் சித்தரும் பல அற்புதங்கள் நிகழ்த்திய ஸ்தலமாகும். இங்கு வந்து முருகனின் அருள் பெற்று செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஸ்தலத்திற்கு வந்தாலே ஒரு மிகப்பெரிய நிவர்த்தியாகும். தோஷ நிவர்த்திகளும் எல்லா நிவர்த்திகளும் சரியாகும் என்று நம்பப்படுகிறது. முருகன் பாதம் பணிந்து வணங்குகின்றோம். முருகா பற்றி, கந்தா பற்றி, கடம்பா பற்றி, இடும்பா பற்றி. வணக்கம், நாங்கள் மத்தளம்பாறையிலேருந்து வரோம். எங்கள் அப்பா 23 வருஷமாக மாலை போடுறாங்க. வருஷம் பாத யாத்திரையாக தோரணமலை முருகனை வந்து பார்த்துட்டு போகிறோம். ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, மித்தபடி நல்லாவே தரிசனம் பண்ணோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வருஷம் வந்து பாத யாத்திராவே வந்து பார்த்துட்டு போகிறோம். என் பேர் பாலம். 5 வருஷமாக மாலை போட்டுட்டு வரேன். பாத யாத்திரையாக தான் வரோம். அப்பா 27 வருஷமாக மாலை போட்டு வராங்க, நடந்து வரோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இங்கே சின்னநாடான ஒரு பக்கத்தில் இருந்தால் நாங்கள் வரோம். பல ஆண்டுகளாக வந்து இந்த கோயிலில் வந்து நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கோயிலோட பெருமை என்னென்னா, தேரையர் சித்தர் அகஸ்தியர் வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்ட ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த கோயில் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில். அது மட்டும் இல்லாமல் கபால ஆப்ரேஷன் வந்து இந்த கோயிலில் வந்து முதலாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பழைய இப்போ இருக்க காலகட்டத்தில் இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னே வந்து இந்த கபால இது வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து மிக ஒரு பழமையான ஒரு கோயில். நம்ம வந்து தென் மாவட்டங்களில் வந்து மிக முக்கியமான ஒரு தோரணமலை முருகன் உலகத்தில் ஒரு வாட்டியாவது மக்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு வாட்டியாக இந்த கோயிலில் வந்து வழிபடணும்னு நினச்சிருங்க. மனசில் இருக்க எல்லாம் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து படிக்கட்டு வச்சுருக்கேன். பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம், இந்த மாதிரி மிக முக்கியமான செயல்கள்லாம் இந்த கோயிலில் இன்னும் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒன்று என்ன, ஒரு வாட்டியாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்துட்டு போயிருங்க. அந்த ஒன்று தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரா. வணக்கம். நம்ம வந்து இப்போ எத்தனையோ பேர்கிட்ட பேட்டி எடுத்திருப்போம். ஐயா இந்த கோயிலோட சிறப்பை பற்றி ஐயா ஒரு அழகான ஒரு பெரிய ஐயா வந்திருக்காங்க. அவங்க பேசுவாங்க. பக்தவடி மக்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தோரணமலையானது நான் ஒரு காலத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு கொண்டிருந்த பொழுது நாங்கள் ஒரு 20 பேர் இந்த தோரணமலையில் வந்து இரவும் பகலுமாக இங்கே பஜனைகள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது இங்கு தோரணமலையின் தோற்றத்தை பார்த்தால் பயந்து விடுவீர்கள். நாங்கள் மட்டும்தான் இங்கே இருப்போம், மற்ற ஆட்கள் வராது. மேலே இருக்கும் பூசாரியர் வருவார், அவரும் நாங்களும் தான் இருப்போம். விடிய நைட்டு 11 மணி 12 மணி ஆயிரும் நாங்கள் படுப்பவர். மற்றும் இந்த தோரணமலை முருகனின் ஆசியினால் நாங்கள் பல
இதுவரை கண்டுகொண்டோம். எங்களுக்கு பல நன்மைகள் கிடைத்துள்ளன. ஆகையால் மற்றும் எல்லா பக்த கோடி மக்களும் வந்து இந்த தோரணமலையானை வணங்கி கீழ் இருக்கும் விநாயகரை நல்ல முறையில் கும்பிட்டு சென்றால் உங்களுக்கு வேண்டிய பலன்களை கிடைக்கும். நல்ல மனசோடு வந்து நீங்கள் வேண்டியதை நினைத்து நீங்கள் பூஜை செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாங்கள் 45 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் வந்தோம் தோரணமலைக்கு. மேலே படி கிடையாது, எல்லாமே கல் தான். மற்றும் பக்தவடியால் அனைவருக்கும் மிக்க நன்றி. நீங்கள் எல்லோரும் ஒரு முறையாவது வந்து எங்கள் சன்னதியில் வந்து சாமியை கும்பிட்டு, அதாவது முருகப்பெருமானை தரிசித்து சென்றால் உங்களுக்கு அந்த அருமை தெரியும். நீங்கள் அனைவரும் வருக வருக என தோரணமலையான் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 1000 பேர். எத்தனை வருஷமா வந்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் இப்போ ஒரு 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன நல்ல முறைக்கு நல்லா இருக்கு. நல்ல குணமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கு. வேண்டுதல் வச்சுருந்தீங்களா? சும்மா எப்போதுமே வந்துக்கிட்டு இருக்கோம். கிரிவலம் போவீங்களா? கிரிவலம் நாளைக்கே போகிறோம். நாளைக்கு போகிறோம். மலைக்கு மேலே போயிட்டு வந்தீங்களா? மேலே போயிட்டு வந்தாச்சு. நேரம் போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு எவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்கா? நல்ல உற்சாகமாக இருக்கு. வயசு 76. 76 மலையில் ஏறி. ஆமாம், 76. ஒரு டயட் இல்லை. முருகன் அருள் உங்களுக்கு நல்லா இருக்கு. நல்லா கொடுத்துருக்கு. நல்லா இருக்கு இந்த வயசுல. ஆமாம். சரி, இந்த கோயிலில் வேற என்ன நன்மை இருக்கு, என்ன குறைகள் இருக்கு? ஒரு குறை இல்லை, ரொம்ப நன்மை. இது எல்லா மக்களும் நல்ல முறைக்கு இருக்கனால நல்ல வேண்டுகோளாக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம கோயில் அரங்காவலர் செண்பகராமன் வந்து நல்லா பண்ணியிருக்காரா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல முறை பண்ணியிருக்காங்க. ஆமாம். தண்ணி வசதி நல்ல வசதி. நல்ல தண்ணி வசதி நல்லது. சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு. அன்னதானம் நல்லா சூப்பராக இருக்கு. ஆமாம் இருக்கு. ஆமாம், இதுவரைக்கும் எந்த குறையும் இல்லை. நல்லா இருக்கு. முருகன் நல்வார எனக்கு 1000 பேர் அது வந்து கொண்டு நல்ல முறைக்கு விடைபெறுகிறேன். என்னோடய பேர் இந்துஷா. நான் தென்காசி மாவட்டத்தில் புளியரிலேருந்து மடத்திரப்பரன் ஒரு ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன். தோரணமலை கோவிலுக்கு இன்றைக்கி தான் வந்திருக்கேன் முதல்ல. அங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா தரிசனம் பண்ணோம். நல்லா பண்ணியிருக்காங்க. படியேஸ்வரம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாப்பாடுலாம் 4 நேரம் போடுறாங்க. தண்ணி வசதி நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. திருக்கல்யாணம் இன்றைக்கி நடந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு. வணக்கம். நாங்கள் வந்துட்டு தெற்குமேடு ஊரில் இருந்துட்டு வரோம். என் பேர் வந்து சுபாஷ். இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக வந்துட்டு ரெகுலராக வந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த வருஷம் தான் வந்துட்டு இவ்வளோ கூட்டமாக இருக்குது. அதாவது இங்கே இருக்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொன்று ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, மேலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்களாம் வச்சுட்டு போகிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க ஏதாவது கொஞ்சம் ஒரு வழிவகை பண்ணால் நல்லாயிருக்கும். போகிறவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் இடையூறு இல்லாமல் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு வழி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி தோரணமலை முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கீழக்கடத்துலேருந்து வரேன். என் பேர் பவித்ரன். தோரணமலை முருகன் கோயிலுக்கு நான் 10 வருஷமாக வரேன். இதோட 11ஆவது வருஷம் வரேன். நம்ம கரெக்டாக தைப்பூசம் அன்றைக்கி நான் வந்திருக்கேன். வருஷம் குறைஞ்சது ஒரு 8 மாதம் நான் வந்துடுவேன். இந்த வருஷம் கூட்டம் அதிகம். நியூ இயருக்கு வந்தேன். நியூ இயருக்கும் சரியான கூட்டம். இந்த வருஷம் அதோட அதிகமாக கூட்டம் இருக்குது. எல்லோரும் நம்ம தோரணமலை கோயிலுக்கு வாங்க. நம்ம மயூரி டிவியில் லைவ் ஓடுது. நம்ம டிவி லைவை எல்லோரும் பாருங்கள். வணக்கங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் குடும்பத்தோட ஃபேமிலியாக. என் பேர் ராஜேந்திரன், குருமலாப்பூர்லேருந்து. கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தம்பதியோடு எல்லோரும் வந்திருக்கிறோம். இன்னும் நிற்காங்க எல்லோரும். வர கோயிலெலாம் ரொம்ப வளர்ச்சி அதிகமாகவே இருக்குது. நல்லா இருக்குது நிகழ்ச்சிகள். எங்களுக்கு பேட்டி மேரி டிவிலேருந்து எடுத்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லோரும் கலந்துருக்கோம். இங்கே பார்க்க எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்திருக்கோங்க. ஆனால் 12 வயசுலேருந்து நாங்கள் சைக்கிளில் வந்திருக்கோம். ஆனால் அப்புறம் இதுக்கு இப்போ நல்லா இருக்குது. கோயில் நல்லா திருப்தியாகவும் நல்லாவும் இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பாடு அன்னதானம் எல்லா நிகழ்ச்சியும் நல்லா இருக்குது. இங்கே நல்லா இருக்குது.